ஒரு மரமேறியே இருக்கட்டும், இல்லை கூலி வேலைக்கு போய் மரம் பொழக்கிற ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், இல்லை மூட்டை தூக்குறவங்க ஒரு தொழிலாளிக்கு மூச்சு அடைக்குது, முதுகு வலி, கைகால் வலி, இப்படி இருக்கிறவங்களுக்கு சாதாரணமான ஒரு சித்த வைத்தியம் ஒரு 5 மொட்டு நாட்டு மொட்டு வாங்கிக்கணும். 5 மொட்டு நாட்டுக்கோழி மொட்டு வாங்கிக்கணும். அதை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளை கருவை மட்டும் ஊற்றிக்கணும். இல்லைக்கு அது எங்கடா பிரிக்க முடியலன்னா அது என் மஞ்சள் கருவையும் பொறுத்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கணும். உளுந்தம்பருப்பு தொட்டு நீக்கினது ஒரு 1/4 கிலோ, அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து அதை அரைச்சி மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். 2வது, இந்த மூங்கல் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டிட்டு வரும், வெளியே முட்டின மாதிரி இருக்குது. அதில் ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வரணும். மூங்கில் கிழங்கு ஒரு 250 கிராம் 300 கிராம் வர மாதிரி ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படி கிழங்கு உங்களுக்கு கிடைக்கலைன்னா அந்த மூங்கல் தலையை ஒரு பிடி எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்து அதையும் நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலாசி அதையும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த உளுந்தம்பருப்பு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். 2வது, இந்த நாட்டு முட்டை அதுலேயே ஊற்றிக்கணும். எதில் அந்த மாவு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நமக்கு தேவைப்பட்ட ஒரு 2 மிளகா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மிளகு, ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். அதுலேயே மிளகா வேண்டாம், அது எதுக்கு காரமாக இருக்குது, அது வேண்டாம், விட்டுருங்க. மிளகு கிராம் ஒரு 4 கிராம் 4 மிளகு போட்டு அதிலே போட்டு மாவு ஆட்டும் போது அதையும் ஆட்டிக்குங்க. ஆட்டிக்கிட்டு நல்லெண்ணெயை அடுப்பில் வடைச்சட்டி வச்சு அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிச்சு அந்த கண்டிஷனில் பார்த்துட்டு இந்த தலை, எது மூங்கில் தலை அல்லது கிழங்கு, அதை ஆட்டி நல்லா வடிகட்டி அந்த அரிசி மாவுலேயும் ஊற்றிக்கணும். அதையும் ஊற்றி பிணைஞ்சி சுட்டு அந்த போண்டாவாக போடணும். போண்டாவாக போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வெடிஞ்சு எழுந்திரிச்சா அந்த மூச்சு பிடிப்பு, மூச்சு தப்பு, கைகால் வலி, உடம்பு வலி, தலைவலி எல்லாம் தீர்க்கடையாயிரும். ஒரே நாளில் வெடிஞ்சு எழுந்திரிச்சா உடம்பு பரப்பரன்னு இருக்கு. இது யார் யாருக்கு தேவைப்படுதுன்னா, மரமேறினா நாடார், தேங்காய் வெட்டுறவங்க, ஓலை வெட்டுறவங்க, அவங்களுக்கு மூச்சு பிடிச்சிக்கு. தம் கட்டி ஏறனால மூச்சு பிடிக்கும். 2வது, இந்த விரவு உடைக்கிறவங்க, மரமெல்லாம் அறுக்கிறது, மரத்தை தூக்கி வண்டியில் லோடு ஏற்றுறது, அவங்களுக்கு இது. அதே மாதிரி லோடு மேன் பருத்தி மூட்டை, கடலக்காய் மூட்டை, அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை இதெல்லாம் ஏற்றுறாங்கல்ல, அவங்களுக்கு போய் சாயங்காலம் போயிட்டு ஒரு ஓட்டரை வாங்கி குடிச்சிட்டு போய் படுத்துப்பாங்க. அப்பாடின்னு படுத்துப்பாங்க. சோறு திங்கிறாங்களோ இல்லையா, மக்கியனை தெரிஞ்சிருச்சு 4 மூட்டை தோக்குனே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த கோட்டரெல்லாம் குடிக்கிறது விட்டுட்டு இந்த மாதிரி தினம் ஒரு 6 போண்டா 5 போண்டா சுட்டு காலையில் வெறுவத்தில் சாப்பிட்டு வந்தால் ஒரு ரொம்ப நாள் சாப்பிடணும் இல்லை, ஒரு வாரம் சாப்பிட்டாவே போதும். அந்த பழைய காலத்தில் உள்ள அப்படியே சீ பிடிச்ச மாதிரி கொத்துனா கூட அல்லையில் சரி பண்ணிடும். உடம்பு தட்டுப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த மூச்சு தப்பி போன இடமே தெரியாது. உடம்பு வலி, ஏற்கனவே கைகளில் ஏதோ ஒடிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் கூட அதை சாப்பிட்டா ஒட்டிக்கும். அதுக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இது ஒரு வைத்தியம், அருமையான வைத்தியம். அப்படி முன்னால் முடியலன்னா இந்த கிழங்கு, எந்த கிழங்கு, மூங்கில் கிழங்கு கொண்டாந்து நல்லா இடித்து சாராக புழிஞ்சி ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஒரு மொட்டு பொத்து ஊற்றி, வெள்ளை மொட்டை மட்டும் பொத்து ஊற்றி அலாசி குடிச்சிட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குது. அது இன்னொன்று சேர்த்தலாம். அதை நம்ம சொந்தமாக காய்ச்சின சாராயமாக இருந்தால் ஊற்றி ஒரு டம்ளர் ஒரு 200 மில்லி ஒன்றா சேர்த்து அடித்தா வெடிஞ்சே அந்த மூச்சு தப்பு இருக்காது, உடம்போடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அது மாதிரி இந்த மொட்டு, நாட்டு மொட்டு, கிழங்கு
அதான் மூங்கிலோட கிழங்கு சாத்தையும் ஊற்றி போண்டாவாக போட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வலியுமே இருக்காது. இது உளுந்த வடை அது நீ 10 கூட சாப்பிட்லாம். ஒன்று இவ்வளோதான், இல்லை 2 தான் சாப்பிடணும், 4 தான் சாப்பிட முடியாது. 10 இது கூட சாப்பிடலாம். அதுக்கு என்ன போட்டு ஆட்டணும்னா கருப்பட்டி போட்டு ஆட்டணும். அது இதுக்கு உளுந்தம்பருப்பில் கருப்பட்டி சேர்த்திக்கணும். ஒரு 200 கிராம் 250 கிராம் போட்டு ஆட்டி இந்த சாறு மொட்டு கருப்பட்டி இதெல்லாம் ஒன்றா சேர்த்தி மிளகு ஒரு 10 மிளகு ஒரு 5 கிராம் இதெல்லாம் ஒன்றா கலக்கி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு காப்பிடி மாவு அதிகமாக போட்டு ஆட்டி சாப்பிட மாட்டாங்க. போதும் ஒரு 1/4 லிட்டரு மாவு உளுந்தம்பருப்பு போட்டு ஆட்டி இது எல்லாம் கலக்கி சுட்டு சாப்பிட்டா நீங்கள் செக்கப் பண்ணிவிட்டு கூட சொல்லுங்கள். இந்த மக்கியத்துக்கு என்னப்போ ஒன்றுமே சரியாலும் சொல்கிற அளவுக்கு இருக்காது. நீங்களே சொல்லுவீங்க, தட்டுப்பூச்சி மாதிரி ஆகிட்டுனடா, மூத்த பிடிச்சி கிடந்தேன், எந்திரிக்க கூட முடியாது, குனிஞ்சிட்டே நடந்தேன், இதை சாப்பிட்டதே பாரு ஒரே நாள் சாப்பிட்டு அப்படி உடம்பு தட்டாட்டாச்சுருவீங்க. அது மாதிரி வாரத்தில் 2 நாள் திங்கக்கிழமை சாப்பிட்லாம், புதன்கிழமை சாப்பிட்லாம். ஏன்னா மற்ற நாள் கறி காய் சாப்பிட்டு குடிப்பீங்க. அதுக்கு எந்த பத்தியங்கத்தையும் ஒன்றுமே கிடையாது. நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க இந்த மாதிரி சொல்லுங்கள். ஒன்றும் காசு பணம் இல்லை, அவங்க நல்லா இருந்தாங்க நாம் நல்லா இருக்கலாம், நாம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருக்கலாம். இதுதான், இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறது, தெரியப்படுத்துறது. அவ்வளோதான் உண்டான மேட்ரு. இது அதிகம் மூச்சை பிடிக்கிற ஆண் பெண் அனைவரும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.